78வது சங்கீதம் 11-16 வரைக்கும் வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுரும், அந்த இடத்துல நம்மள வச்சிருவோம். நம்ம என்ன பண்றோம்? அவர் செய்த அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை என்ன பண்றோம்? மறந்துடும். இதான் நடக்கு. ஆனா மறக்காதுங்க. வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களை குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் இருக்கும் போதும் அவருடைய கரம் மாறாதா இருந்து எல்லாவற்றிலையும் பாதுகாத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை மறந்துடும். 106வது சங்கீதம் 13வது வசனம் வாசிங்க. அங்கேயும் சொல்லப்பட்டு ஜனங்கள் மறந்தார்கள் என்று. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். பாருங்க, ஆனாலும் அந்த ஜனங்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் என்று. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க. தேவனை விட்டு தூரமாய் போயிட்டோம். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், ஆனா இருதயபூர்வமாய் அவரை நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரிக்கமா நாங்க கிடையாது. மறந்துடும். 78வது சங்கீதம் 41-42 வசனங்களை வாசிப்பீர்களே, ஆனால் நினையாமல் போனார்கள் என்று இருக்கு. வாசிங்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். பாருங்க, சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிக்கக்கூடியதான இரக்கங்களுக்கு அளவே கிடையாது. ஆனா அதை மட்டுப்படுத்துவாங்க. அப்படின்னா சரிதான், ஆனாலும் இன்னும் தேவை இருக்கு. சரிதான், ஆண்டவர் செய்தெல்லாம் சரிதான், ஆனாலும் என் குடும்பத்தில் இன்னொரு கஷ்டம் இருக்குது. அறிவில்லாத ஜனங்கள், ஒரு திருப்தி இல்லாத ஜனங்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருவுக்கு விலைக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அந்த இருதயம் திருப்தி இல்லாத இருதயம், அந்த இருதயம் போதும் என்கிற ஒரு மனநிலை இல்லாத ஒரு இருதயம். அப்ப அது என்ன ஆகுது பாருங்க? தேவன் செய்கிறத குறித்து நன்றி உணர்வு இருக்காது. அதுலயும் மட்டுப்படுத்தி அப்படி செய்திருக்கலாமே, இன்னும் நல்லா தந்திருக்கலாமே சொல்லிட்டு நினையாமரே போயிடுவாங்க. 105வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களாம் தியானித்து பேசுங்கள். பாருங்க, நம்ம சொல்லணும். நீங்க அனுபவிக்கிறீங்க, அதை சொல்லணும். அது ஜனங்களுக்கு அது நல்ல விசுவாசத்தை கொடுக்கும். இயேசு இன்னார் என்று அறிய வாய்ப்பு கிடைக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன். பாருங்கள், சாதாரண பிசாசு பிடிச்ச மனுஷன் கிடையாது. சங்கிலினால யாருமே கெட்ட முடியாது. தன்னையே காயப்படுத்தக்கூடிய மனுஷன், நிர்வாணியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், பயங்கர கொடூரமான ஒரு மனுஷன், யாரும் கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்டதான லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து எளிதா அந்த பிசாசை துரத்துகிறார். அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து நான் ஊழியம் செய்ய விரும்புறேன். அதான் அர்த்தம். என் கூட தானே இருந்து ஊழியம் செய்ய விரும்புற. அப்ப ஒண்ணு செய், என் கூட மட்டும் நீ இருக்காண்டா, நான் சொல்லக்கூடிய ஊழியத்தை நீ செய். அது என்ன ஊழியம்? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இது ஒரு ஊழியம். உங்களுக்கு தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி பாருங்க. அதுவே ஒரு ஊழியம். அதுல நீங்க அநேகமான ஆத்துமாக்களை தேவனுக்குள்ள கொண்டு வரலாம். என் கூட வராண்டாம், உன்னை குறித்து அநேக ஜனங்களை அறிந்திருப்பார்கள். இப்ப அந்த ஜனங்கள் மத்தியிலே நீ போய் மனுஷனா போய் நில், விடுவிக்கப்பட்டவனா போய் நில். இதற்கெல்லாம் காரணமான ஒரு இயேசு என்று சொல். அதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அப்ப தேவனே விரும்புகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம எல்லாமே உருவாக்கப்பட்டோம்.